டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1க்கான மெயின்ஸ் ரிசல்ட் முடிஞ்சு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இன்டர்வியூக்கான செஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ, இதற்கான மார்க் இன்டர்வியூ வந்து நம்ம அகாடமில வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 95 போஸ்டிங்க்கான இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த நேர்முகத் தேர்வு கையேடு வந்து நம்ம அகாடமிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இந்த நேர்முகத் தேர்வு நம்ம இன்டர்வியூக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய அந்த புத்தகம் தான் இது. இந்த புத்தகம் நம்ம அகாடமியோட எல்லா கிளைகளிலும் வந்து கிடைக்குது. ஆ ஸோ, இந்த புத்தகத்த பத்தி ஒரு ரிவ்யூ தான் இது. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே வந்து இதுல குடுத்திருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய விவரக்குறிப்புகள். அதாவது சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிட் ஃபயர் கொஸ்டின் ரிலேட்டடா உங்களுக்கு தமிழ்நாடு ரிலவென்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அடுத்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அமைச்சரவை, இப்ப கரண்டா இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்து கேட்பாங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மினிஸ்டர் இருக்காங்களோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க துறை சார்ந்த மினிஸ்டர் ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ, அது ரிலவென்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அடுத்து மாவட்ட விவரக்குறிப்புகள். டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ, இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்குரிய முக்கியமான விவரங்கள் எல்லாம் கொண்ட குறிப்புகள் வந்து இருக்கு. அடுத்து இந்திய அமைச்சரவை. இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் உடைய லிஸ்ட்டு, அவங்க எந்த துறையில இருக்காங்க அப்படிங்கிறதும் குடுத்திருப்பாங்க. இது போக முக்கியமானது கடந்த ஆண்டு நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகள். குரூப் 1, குரூப் 2 இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 1, அடுத்து இப்ப லாஸ்ட்டா நடந்த குரூப் 2க்குள்ள கேண்டிடேட் போய் அட்டெண்ட் பண்ண அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம தொகுத்து இதுல வந்து குடுத்துருக்கிறோம். அடுத்து இன்டர்வியூல நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து இதுல வந்து குடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்டர்வியூல உங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கான மார்க் ஷீட் எப்படி இருக்கும்? அதுல என்னென்ன டீட்டெயில் இருக்கும்? அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதுல குடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு மாடல் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருப்பாங்க. அடுத்து என்னென்ன வேர்ட்லாம் நாட் டூ பி யூஸ்ட் இன் இன்டர்வியூ. இன்டர்வியூல சில வார்த்தைகள வந்து நம்ம தவிர்க்கிறப்ப, நமக்கு வந்து நெறைய மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அத பத்தி இதுல குடுத்துருப்பாங்க. அடுத்து வேர்ட் டூ ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களுடைய தகுதிய ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருப்பாங்க. அடுத்து இதுல இருக்கக்கூடிய ஜாப் ப்ரொஃபைல், டிஸ்ட்ரிக்ட் அந்த எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ராரு, அடுத்து வந்து டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி குறித்த பதவிகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிற விதமா சில தகவல் வந்து இங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, இது எல்லாத்தையும் அடங்குன புத்தகம் தான் இது. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு விவரக்குறிப்புகள் வந்து பார்க்குறப்ப, அதோட அமைவிடம் எங்க இருக்கு? எல்லைகள் சுத்தி இருக்க எல்லைகள் என்ன? இந்த மாரி தமிழ்நாடு ரிலவென்ட்டான எல்லா விஷயங்களையும் வந்து தொகுத்து குடுத்துருப்பாங்க. பரப்பளவுல எத்தனாவது இடம்? மக்கள் தொகையில எத்தனாவது இடம்? அப்படிங்கிற மாரி நமக்கு மாநில சின்னங்கள் எல்லாமே இதுல வந்து தொகுத்து குடுத்துருப்பாங்க. அதே மாரி அமைச்சரவைய பொறுத்தமட்ல, திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு எந்தெந்த துறையெல்லாம் இருக்கு? அவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன? அப்படிங்கிற எல்லா விஷயமும், இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன துறைய வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இதுல வந்து குடுத்துருப்பாங்க. அடுத்து மாவட்ட விவரக்குறிப்புகள்னு சொல்லி பார்க்குறப்ப, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா, நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ, உங்களுடைய மாவட்டத்தோட வரலாறு, அடிப்படையான தகவல்கள் என்ன? மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன? எல்லைகள் எப்படி இருக்கும்? நிர்வாக பிரிவுகள் எத்தன இருக்கு? உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருக்கு? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இது மாரி எல்லா டீட்டெயிலுமே இதுல வந்து குடுத்துருப்பாங்க இந்த புத்தகத்துல. ஸோ, இத வச்சு உங்களுக்கு தேவையான குறிப்புகள் வந்து எடுக்கறதுக்கு வந்து இது உதவிகரமா அமையும். மாரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துடைய தகவல்களும் இதுல வந்து குடுத்துருப்பாங்க இந்த புத்தகத்துல. அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இதுல இருக்கும். அப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின் இதுதான் முக்கியமானது. என்ன மாரி கேள்விகள்லாம் கேட்கிறாங்க அப்படிங்கிறது இதுதான் முக்கியமானது. அதாவது 13/7/2022ல நடந்த கடந்த ஆண்டு குரூப் 1 நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகள வந்து இதுல வந்து குடுத்திருப்பாங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்ஸர் ப்ரிப்பேர் பண்றப்ப, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்து கூடும். இதுல வந்து குரூப் 1 இருக்கும். இப்ப லாஸ்ட்டா நடந்து முடிஞ்ச குரூப் 2 இப்ப ரீசென்ட்டா நடந்துச்சுல்ல குரூப் 2 உடைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் இதுல வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே குரூப் 1. குரூப் 2 2யும் வந்து உங்களுக்கு இதுல வந்து குடுத்திருப்பாங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்க கண்டிப்பா உங்க பதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். தேதி வாரியா இதுல வந்து குடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூல நீங்க என்னலாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாரி சில பாயிண்ட்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இத ரீட் பண்றப்ப, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அவேர்னஸோட நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு இது உதவிகரமா இருக்கும். அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் குடுத்திருப்பாங்க. உங்கள பத்தி நீங்க இதுல வந்து எழுதுற மாரி, இதுல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்கள பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ வந்து இதுல எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்பாவ பத்தி, அம்மாவ பத்தி, இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேரு,
அப்பா பேர், அம்மா பேர்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க செல்ஃப் இன்ட்ரோல. ஸோ அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து இதுல வந்து உங்கள பத்தி எழுதிக்கலாம். அப்புறம் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸோடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சிட்டிஸ் அண்ட் கல்ச்சர் ரிலவென்ட்டான எல்லா டீட்டெயிலுமே நீங்க எழுதுற மாரி ஒர்க் ஸ்பேஸ் வந்து இதுல வந்து குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒர்க் ஸ்பேஸ் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட். இப்ப டிஎன்பிஎஸ்சில குடுத்திருக்கக்கூடிய மார்க் ஷீட் இப்படிதான் இருக்கும். இதுல உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். சில விஷயங்கள வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் உங்களுடைய மார்க் வந்து இப்படிதான் வந்து குடுப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா 1 ஸ்லாப், வெரி குட்னா 2ண்ட் ஸ்லாப், குட்னா 3ர்ட் ஸ்லாப், அபோவ் ஆர் ஆவரேஜ்னா 4த் ஸ்லாப், ஆவரேஜ்னா 5த் ஸ்லாப் அப்படிங்கிற மாரி இந்த ஓஎம்ஆர் ஷீட்டும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க இதுல. இது ஒரு மாடல் செல்ஃப் இன்ட்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க என் பெயர் ஆர் செல்வின்னு குடுத்துருக்காங்கல்ல, இங்க வந்து பேர் சொல்லக்கூடாது. நீங்க இத அடிச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கக்காண்டி இதுல வந்து குடுத்துருப்பாங்க. நான் பல்லடம் தாலுகா, திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவள் இது சொல்லிக்கலாம். பேரு, ரிஜிஸ்டர் நம்பர், அப்பா பேரு, அம்மா பேர வந்து தவிர்க்கணும். ஸோ, அத வந்து நீங்க இங்க அடிச்சுட்டு, இதே மாரி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ என்ன பண்ணிக்கன்னா, நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாரி வேர்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். நோ, டோன்ட் இந்த மாரி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டான வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சில நேரம் நம்ம லைக் பேச்சு வழக்குல நம்ம லைக் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க யூஸ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ, இது மாரி எந்தெந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சில வொக்காபுலரிஸும் இதுல வந்து குடுத்திருப்பாங்க. அடுத்து ஃபைனலா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபைல். இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். டெப்டி கலெக்டர்னா அதோடைய ஹையரார்கி எப்படி இருக்கும்? அடுத்து அவங்களுடைய ஒர்க் நேச்சர் என்ன? அவங்களோட பவர் என்ன? அ அது ரிலவென்ட்டா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு? இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து இதுல வந்து குடுத்திருப்பாங்க. டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி இவங்களுக்கு குடுத்திருக்க எல்லா போஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸும் இதுல வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸோ இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியோடைய எல்லா கிளைகளிலும் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா, இதுல குடுக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பர் வழியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த புக் வந்து நீங்க தேவைப்படுறவங்க இத வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.